ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆரி கிளாஸ் வந்து வெறும் ₹100 பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பேட்ச் ஒர்க்குக்கு நான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். இதில் நம்ம எந்த புது ஸ்டிச்சஸும் வந்து கற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி எல்லாமே நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த நீங்கள் பேட்ச் ஒர்க்காகவே செஞ்சு தனியாகவே வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் திலகம் இந்த மாதிரி எந்த ஷேப்னாலும் வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் ரவுண்டு திலகம் தான் போடணுன்னு கிடையாது. உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் என்ன ஃப்ளவர் ஷேப்பு, பட்டர்ஃப்ளை, அது மாதிரி உங்களுக்கு என்ன தீம் பேஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பேபி ஷவர் தீம் வேணுமோ அதை ட்ரா பண்ணி நீங்கள் இதையே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே இந்த ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸை வச்சு தான் நம்ம இதில் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய பேட்ச் ஒர்க் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் கூட பண்ணலாம். ஸோ இப்போ பேட்ச் ஒர்க்னே வந்து தனியாக வந்து ஆரி ஒர்க்கில் வந்து கடையிலலாம் விற்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நியர்பை ஷாப்பில் இந்த மாதிரி நான் பேட்ச் ஒர்க் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து ஒட்டி கொஞ்சம் நேரம் காய விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அப்புறம் போடுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப க்ளூ வந்து இதுக்கு மேலெல்லாம் வந்து வெளியே வர மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் பீட்ஸோ செயின் ஸ்டோனோ ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே அழகாக ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து வெளியெல்லாம் வந்து க்ளூ வந்து வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம். ஸோ நான் வந்து நார்மலாக ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் பீடை வந்து ஃபுல்லாக வந்து அவுட்லைனாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு பீடாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுகர் பீடை அவுட்லைனாக வந்து கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த இதுதான். ஸோ ரெண்டாக சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ சுகர் பீடு வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோனு நீங்கள் லைட்டாக ஒட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டோன் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதையும் நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஏன் நான் இதெல்லாம் ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சஸ் அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு அகைன் போட்டு காமிக்கல. ஸோ நான் அப்படியே வந்து இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே டேரெக்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக எதுவும் வெளியே தெரியாத மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பீட்ஸோ ஏதோ ஒன்று போடும்போது உங்களுக்கு இதுவாக இருக்கும். இப்போ நான் செயின் ஸ்டோன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3mm பீட் அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இப்போ இதையே வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க்காக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து இப்போ 3mm பீட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ செயின் ஸ்டோன் வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து 3mm பீடு வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து நம்ம சிங்கிளாக தான் போடுவோம் இல்லையா? ஸோ சுகர் பீடு வந்து ரெண்டாக போடணும். 3mm பீடு நீங்கள் மற்ற எந்த பீடு எடுத்தாலும் சிங்கிளாக வந்து போடுங்க.
இப்போ நான் 3mm பீடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் அகெயின் ஒரு செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு அகெயின் ஒரு 4mm பீட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இஷ்டம் தான். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மேலேயே அகெயின் நீங்கள் 4mm பீடு வந்து கொடுக்கலாம். இப்போ அகெயின் நான் வந்து ஒரு செயின் ஸ்டோன் ஒட்டி இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து போட போகிறேன். ஸோ ரொம்பவே ஈஸி தான் இது. நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சஸ் தான் எல்லாமே. ஸோ பீட்ஸு, செயின் ஸ்டோனு எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி 4mm பீடை வந்து ஃபுல்லாக நான் வந்து அவுட்லைனாக வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீடாக வச்சு ஃபுல்லாக ரவுண்டில் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் வந்து நீங்கள் சிம்பிளாக இருக்க ப்ளவுஸ்க்குமே வந்து குர்த்திக்கு, ப்ளவுஸ்க்கு எதுக்குனாலுமே வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து மேலே அவுட்லைனாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் சிங்கிள் லேயராகவும் கொடுத்துக்கலாம், அவுட்லைன்னு டபுள் லேயராகவும் கொடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் லேயராக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் கூட பண்ணிக்கலாம். ப்ளைனாக இருக்க ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் அட்டாச் கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய ஷாப்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வாங்கி நம்ம ப்ளவுஸுக்கும் சுடிக்கும் அட்டாச் பண்ணுவோம். இப்போ நீங்களே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே ரெடி பண்ணி இதை வந்து நீங்களே உங்கள் ப்ளைன் குர்த்திலேயோ ப்ளவுஸ்லேயோ கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸுமே வந்து ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். ஸோ போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் போடும்போது ப்ளவுஸ்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் நெக்காண்டு, ஸோ நீங்கள் அங்கே போட்டு இது பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் ஹேங்கிங்ஸாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையே நாளாக போட்டு ஸோ நடுவில் வந்து இதுவோ வச்சோ இல்லை நீங்கள் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணி டர்சல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை இப்போ பேக் சைடு எப்படி திருப்பி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்டோனு, ரவுண்டு, திலகம், நீங்கள் என்ன ஷேப்னாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் இந்த மாதிரி மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கடையில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. பேட்ச் ஒர்க்குன்னு கேட்டால் கொடுப்பாங்க. நம்ம அதை வாங்கிட்டு வந்து ஊசியில் வந்து ஸ்டிச் பண்ணிப்போம் டைலரிங் கடையில். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியும் சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, 3mm பீடு, செயின் ஸ்டோனு, 4mm பீடு, லாஸ்ட்டில் சில்க் த்ரெட்டில் ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அவுட்லைன் வந்து கொடுங்க, பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு போகலாம். ஓகே? ஸோ நான் இப்போ பேக் சைடு வந்து திருப்பி எடுத்திருக்கேன். இது நான் நாட் போட்ட அந்த பீடு. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணியும் விட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ மோஸ்ட்லி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ க்ளூவை எடுத்து இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஓகே? இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து கட் பண்ணணும். அப்படியே வந்து கட் பண்ணாதீங்க. நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சிட்ட பிறகு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு காய விட்டுட்டு மோஸ்ட்லி எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே? அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே? நீங்கள் தனியாக வேறு எதனா கிளாத்தில் போட்டு கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போது சொல்லுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பாப்பிங் கிளாத்லேயே போட்டு கூட இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு இதையே ஒரு பிஸ்னஸாக கூட தாராளமாக வந்து கொண்டு போகலாம். நீங்கள் எந்த கிளாத்தில்
போடுறீங்களோ அந்த கிளாத்தை நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி திருப்பி பேஸ்ட் பண்ணி காஞ்ச பிறகு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே கிளியராக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லா ஸ்டிச்சஸுமே தான் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டிச்சஸ் தான் வந்து இதில் போட்டிருக்கோம். ஸோ எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 100 ரூபா 100 ருபீஸ் அப்படின்றதுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டிப்பாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.